அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம தேய்பிறை அஷ்டமி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு 9 மணியில இருந்து 10 மணிக்குள்ள இப்ப நான் சொல்லப் போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை ரூ. 1 கூட மிச்சம் இருக்காது. முழுமையா அடையும்னே சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம்? யாரெல்லாம் செய்யலாம்? எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் நாம் செய்யும்போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இது கால பைரவரோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்குமான கால பைரவருக்குரிய வழிபாடுகளை நாம் செய்யும்போது கை மேலே நமக்கு பலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2025வது வருஷம் இதோட கூட்டுத்தொகை 9. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர் 9. அதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் சரியா 4:41 நவமி திதி ஆரம்பமாகுது. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 9வது திதி. அந்த வகையில் 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 9ங்கிற நம்பர் ஒரு முழுமையை கம்ப்ளீஷனை குறிக்கும். அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்குமான பரிகாரங்களையும் ஈர்ப்பு விதி பயிற்சிகளையும் இந்த நாளில் நாம் செய்யும்போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய கடன் தீர்றதுக்கான வழியும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 999ங்கிற சேர்க்கை செவ்வாய்க்கிழமை நாளில் வர்றது கூடுதல் சிறப்பு. அடுத்ததா நமக்கு வாழ்க்கையில் பல நம்ப முடியாத ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் மேஜிக் போல ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 5 to 8ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு தேதியில் வந்திருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 5. அடுத்ததாக தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி. இந்த 5ஐயும் 2 8ஐயும் சேர்க்கும்போது 5 to 8ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்குது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான சேர்க்கைகள் அமைஞ்சிருக்கு. அதாவது செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி, 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை. இது எல்லாமே கடன் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்னே சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடிய 5 to 8ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்குது. அந்த வகையில் கடன் தீர்றதுக்கான பரிகாரங்களை இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது நீங்களே நம்ப முடியாத வகையில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையாக அடையும்னே சொல்லலாம். அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கான பலன் என்னன்னு டாரோ கார்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்துக்கான பலனை தனி வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீக்லி ப்ரெடிக்ஷன் அக்டோபர் 13th இருந்து அக்டோபர் 17th வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வாரத்துக்கான பணம் வர்றதில் இருக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த நாளுக்கான பொதுவான பலன் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான்கிட்டையும் இந்த நாள் நல்ல நாளாக அமையணும்,
நல்ல பலனை எனக்கு குடுங்கன்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுகிட்டு, அதுக்கப்புறமா இந்த வீடியோவ பாருங்க. இந்த நாளுக்குரிய கார்ட பார்க்கும்போது, இந்த நாள் நமக்கு ஒரு நல்ல ஆரம்பத்த ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய அற்புதமான நாளா அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க எதிர்பார்த்த வாய்ப்பு இந்த நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். உங்க மனசுல ஒரு புது தெளிவும், நம்பிக்கையும் ஏற்படும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல உண்மை வெளிப்படக்கூடிய ஒரு நாள்னு கூட சொல்லலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு விஷயத்த வேற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லன்னா, ஒரு நபர பத்தி வேற விதமா நீங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த நபர பத்தின உண்மை விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரலாம். அப்படி இல்லைன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஏதோ ஒரு விஷயத்துக்கான உண்மை காரணம் கூட உங்களுக்கு தெரிய வரலாம். இது ஒரு பொதுவான வாசிப்பு. உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இத நீங்க எடுத்துக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஏதோ ஒரு வகையில உண்மைய உணரக்கூடிய நாள்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு கிடைக்கக்கூடிய புது வாய்ப்பு, அப்படி இல்லன்னா உங்களுக்கு தெரியக்கூடிய உண்மைய பயன்படுத்தி, நீங்க தைரியமா முன்னேறுங்கன்னு சொல்லி இந்த 2வது கார்டு உங்களுக்கு சொல்லுது. அடுத்ததா 3வது கார்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள்ல நீங்க நியாயமா நடந்துக்கோங்க. உங்களுக்கான நியாயம் கிடைக்கணும்னா உண்மைய பேசுங்க. நீங்க செஞ்ச நல்ல வினைகளோட பலன், அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல கர்மாவோட பலன் இந்த நாள்ல உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் டாரோ கார்ட் மூலமா நமக்கு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த நாள்ல செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்த தான் சொல்லப் போறேன். அதனால பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்த செய்யலாம். இந்த நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்த செய்யலாம். இந்த பரிகாரத்த எந்த நேரத்தில செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 999ங்கிற சேர்க்கை இருக்கிறனால, நைட்டு 9 மணியில இருந்து 10 மணிக்குள்ள இந்த பரிகாரத்த நீங்க செய்ங்க. இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கிறனால, மத்தியானம் வரக்கூடிய ராகு கால நேரத்தில கூட இந்த பரிகாரத்த செய்யலாம். அதாவது இன்னைக்கு மத்தியானம் 3 மணியில இருந்து 4 மணி 30 நிமிடங்களுக்குள்ள கூட இந்த பரிகாரத்த நீங்க தாராளமா செய்யலாம். இப்ப நான் சொன்ன 2 டைமையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்த நீங்க செய்யலாம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம், கை, கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டயும், முருகப்பெருமான் கிட்டயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ உங்க மொபைல் ஃபோன்ல 9 நிமிடங்களுக்கு அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்ட்டா 9 நிமிஷம் அலார்ம் செட் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப நான் ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கக்கூடிய வார்த்தைய நிறுத்தி நிதானமா 9 நிமிடங்கள் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். கேன்சல், எலேட், மேஜிக், சம்ஹவ். கேன்சல், எலேட், மேஜிக், சம்ஹவ். இதுதான் அந்த வார்த்தை. 9 நிமிஷம் நிறுத்தி நிதானமா உங்க முதுகு தண்ட நேரா வச்சு உட்கார்ந்துகிட்டு இந்த வார்த்தைய சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவ முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.